பிரைஸ் தி லார்ட். இயேசு ஏன் இடுக்கமான வாசல் உவமையை சொன்னார் என்பதை பார்க்கலாம். எருசலேமுக்கு போகும் வழியில் ஒருவன் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, சிலர் மாத்திரமே ரட்சிக்கப்படுவார்களா என்று கேட்டாரு. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க போகிற ஆட்களின் சரியான எண்ணிக்கை இயேசு சொல்லாமல் அதற்கு பதிலாக இடுக்கமான வாசலை பற்றி உவமையை சொன்னாரு. லூக்கா 13 அதிகாரம் 24-27 வசனங்கள். இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவாரு. இந்த உவமையில் 6 காட்சிகள் உள்ளன. முதலாவது காட்சி இடுக்கமான வாசல். வாசல் குறுகலானது. ஏனென்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. கிறிஸ்துவே அந்த வழி. நானே வாசல். என் வழியாக ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று யோவான் 10 அதிகாரம் 9 இயேசு சொன்னாரு. பெருமை, பாவம், சுயநீதி ஆகியவை இந்த குறுகிய வாசல் வழியாக கடந்து செல்ல முடியாது. மாறாக மனம் திரும்புதல், விசுவாசம் மற்றும் மனத்தாண்மை மட்டுமே கடந்து செல்ல முடியும். இரண்டாவது காட்சி, பலர் முயற்சி செய்தும் நுழைய முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் தாமதித்தார்கள், நேரம் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டார்கள். இது ஒரு பந்தயத்தை ஓடுவது போன்றது. அதற்கு கவனம் மற்றும் சனநடல் தேவைப்படுகிறது. மூன்றாவது, மூடிய வாசல். வீட்டின் எஜமான் ஒரு நாள் எழுந்து கதவை மூடிவிடுவார். இது நியாய தீர்ப்பை சுட்டி காட்டுகிறது. நோவாவின் காலத்தில் இருந்து நடந்தது போலவே பேழின் கதவு மூடப்படும். வெளியே இருப்பவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். நான்காவது, பூட்டப்பட்ட வாசலுக்கு வெளியே நின்று கதவை தட்டுவது. உம்முடனே புசித்தோம், குடித்தோம், எங்கள் வீதிகளில் நீங்கள் பிரசங்கித்தீர் என்பார்கள். ஆனால் இயேசு உங்கள் எனக்கு தெரியாது என்று பதிலளிப்பார். ஏனென்றால் தேவாலயத்துக்கு செல்வது, பிரசங்கத்தை கேட்பது மட்டும் போதாது. முக்கியமானது என்னவென்றால் இயேசுடனான ஒரு உயிருள்ள உறவு. அங்குதான் இயேசு நம்மை சொந்தமாக அறிந்து கொள்வாரு. ஐந்தாவது காட்சி, எல்லா திசையிலிருந்து மக்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் விருந்தில் அமர்கிறார்கள். சுவிசேஷம் உலகெங்கும் சென்றடைகிறது என்பதை இந்த காட்சி வெளிப்படுத்துகிறது. ஆறாவது, இருளில் தள்ளப்படுதல். இயேசுவை நிராகரிப்பவர்கள் அழுகையும் பற்கடிப்பவர்கள் இடத்தில் தள்ளப்படுவார்கள். இது வருத்தம், துக்கம் நிறைந்த தேவனிடமிருந்து நித்திய பிரிவினையை குறிக்கிறது. வாசல் திறந்திருக்கும் போதே கிறிஸ்துவின் வழியாக இப்பொழுதே பிரவேசிங்கள். பெருமை, பாவத்தை ஒதுக்கி வையுங்கள். இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுபவர்கள் மட்டுமே இடுக்கமான வாசல் வழியாக நுழைய முடியும். தேவனுடைய ராஜ்யத்தில் குடிமக்களாக வாழுங்கள். அதில் மற்றவர்களை வரவேற்று தாழ்மையுடன் நடந்து வரவிருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் பெரிய விருந்தில் பங்கேற்க உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். ஆமென்.